ஒரு மனுஷனுக்கு வெற்றி அவ்வளவு ஈஸியாக கிடைக்காது. உன்னால் அது முடியாது அப்படின்னு உங்களால் மட்டும் எப்படி சொல்ல முடியும்? என்னால் முடியும், நான் முடிச்சு காட்டுறேன். இவனின் கதை ஒரு வரியில் எழுதப்பட்டது அல்ல, ஒவ்வொரு வரியிலும் எழுதப்பட்டது. கனவுக்காக ஓடிக்கொண்டிருக்கும் இவன் தேடலை அடைந்தானா இல்லையா? கனவு நாயகனும் இவனே, காவிய தலைவனும் இவனே. வாழ்க்கைன்னா என்ன? அந்த வாழ்க்கையை எப்படி வாழணும்? இந்த கேள்விக்கு பதில் தெரியாத மனுஷன்தான் நான். இந்த உலகத்தில் நான் எதுக்காக பிறந்தேன்? வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் யாராவது ஒருத்தவங்க என்னோடய வாழ்க்கைக்கு துணையாக வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாந்து வெறுத்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தவங்க எனக்கு எப்படி வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஏதாவது கற்று தருவாங்களான்னு பார்த்தா என்னை வச்சு என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், என்னால் முடியலை. மற்றவங்கக்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் கூட எனக்கு தெரியலை. ஆனால் ஒன்று, யாராவது ஒருத்தவங்க சொல்கிற வேலையை தெளிவாக முழுமையாக நான் செஞ்சு முடிச்சுடுவேன். இதுதான் என்கிட்ட இருக்கிற ஸ்பெஷலான ஒன்று. எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து யாரையும் வார்த்தையால் கூட காயப்படுத்தக்கூடாதுன்னு கோவப்பட வேண்டிய இடத்துல கூட அமைதியாக தான் இருப்பேன். நான் அமைதியாக இருக்கேன், எதிர்த்து எதுவும் பேச மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் என்னால் அவங்களுக்கு என்ன தேவையோ நல்லா பயன்படுத்திக்குவாங்க. சில சமயம் செய்யாத தப்பை கூட செஞ்சேன்னு பழி சுமத்துவாங்க. அப்படியெல்லாம் நடந்தும் எதுவும் நடக்காத மாதிரி நான் கடந்து போயிடுவேன். நாளைக்கு விடியலை பார்க்கணும் அப்படியெல்லாம் எனக்கு ஆசை இல்லைங்க. இன்றைக்கே கடைசி நாளாக இருந்தால் கூட எனக்கு சந்தோஷம்தான். அமைதியாக இருக்கிறவங்களை என்றைக்குமே வார்த்தையால் கூட காயப்படுத்தாதீங்க. பல ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்தித்தவங்களுக்கு தத்துவம் மட்டுமல்ல, சாமர்த்தியமும் தானாகவே வரும். ஒரு வரி கவிதையில் பிறந்தவன் உலகை ஆள ஜெயித்தவன். மறந்து விடாதே, மறந்தும் இருந்து விடாதே. மாற்றம் ஏதும் வந்தால் அந்த மரணத்தையே வென்றுவிடு.